அப்போ இடுப்புக்கு கீழே உணர்வு தானாகவே உணர்வு போயிடும். இப்போது ரொம்ப சேஃப்டியாக எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் உள்ளவங்களுக்கு அந்த டிஸ்கெக்டமி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது கிரேட் லெவல் 4 பிதுங்கிட்டு வர்றது வந்து கிரேட் லெவல் 4. டிஸ்க் ப்ரொலாப்ஸுமே 4 கிரேட் 1 லெவல் 1 2 3 4ன்னு 4 லெவலில் இருக்குது. இப்போது இந்த 4 லெவலில் ஃபஸ்ட்டு 3 லெவல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், வித்தவுட் சர்ஜரியில் கம்ப்ளீட்டாக குணமாக்குறோம். அதுக்கு தேவையான எப்படி சார் திரும்ப அது அதே இடத்துக்கு போயிடும். அதில் ஒரே ஒரு சூட்சம் என்னென்னா, இப்போ அதில் வந்து தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவின்னு 3 தெய்வீக மூலிகை. அந்த 3 மூலிகையும் தனித்தனியாக இடித்து மிக்ஸ் பண்ணி அதில் சாறு பிழிஞ்சு அந்த மூலிகையை உத்தரவு கொடுப்போம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்க்கு வந்துட்டு ரீஜெனரேட் ஆகுது, டிஸ்க் க்ரோத் ஆகுது, திரும்ப வலுப்பெறுது. வலுப்பெற்று வளர்ந்து இந்த மேலே உள்ள எலும்பை மேலே தள்ளிடுச்சுன்னா இந்த வெளியில் போனது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வருது. சரிதானே? இருந்தாலும் சில கனத்த உடம்புக்கு உள்ளுக்குள்ளே 3 இது கிரேட் லெவல் 3யில் இருக்குன்னு வைங்களேன், வெளியில் அப்படி உள்ளுக்குள்ளே வருது. கொஞ்சம் வெளியில் இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். எந்த தொந்தரவும் லைஃப்பில் வராது. இன்கேஸ் நீங்கள் மீண்டும் ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் ப்ரொலாப்ஸ் ஆனது போல தான் காட்டும், ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரிதானே? அது அந்த கொஞ்சம் வெளியே வரும்னு சொன்னீங்கல்ல சார், அப்போ நரம்பு அழுத்திக்கிட்டு அதை உள்ளே வந்துடுமே, சும்மா இல்லை. இப்போ இதில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரேட் லெவல் 4ஆக இருந்தால் தான் சர்ஜரிக்கு போகணும். அந்த டிஸ்க் எக்டமி பண்ணி அந்த ஓப்பன் சர்ஜரி கொஞ்சம் ஆபத்தானது சொன்னேன் இல்லையா, அது வேண்டாம். நீங்கள் டிஸ்க் எக்டமி பண்ணிக்கிட்டு எங்கிட்ட வந்துடலாம், திரும்ப மேற்கொண்டு வெளியில் வராது, அப்படியே வச்சு க்ரோத் பண்ணி விட்டுருவோம், ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். சரி சரி. அப்போது கிரேட் லெவல் 4ஆக இருந்தால் கூட டிஸ்கெக்டமி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களையும் முழுமையாக குணமாக்கிடலாம் வித்தவுட் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி. அப்போது இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.